பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க கைஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க, எல்லா பொருளும் அரைச்சி வச்சிட்டோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? பிரியாணி செய்ய போகிறோம். பார்த்தீங்களா? நம்ம வச்சாச்சு. வாங்க கைஸ் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். கைஸ் ஒரு வழியாக அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க கைஸ், எண்ணெயை முன்னாடியே ஊற்றிட்டாங்க. நம்ம அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் கைஸ் தெரியல. அப்புறம் பட்டை நம்ம போடணும். அவ்வளோ கைஸ், வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம கறி 1 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம். அரிசி 1 கிலோ ஊற வச்சுருக்கோம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சு. பாஸ்மதி ரைஸ். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அரை கட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் தொடைக்கலாம். புதினா ஒரு அரை கட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். நான் ஆச்சி கம்பெனி தாங்க வாங்கியிருக்கேன். அதில் போட்டால் தான் எனக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாம். கிராம் இஞ்சி, 50 கிராம் பூண்டு, இதை நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கலரிக்கலாம். இப்படியே கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா? இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு 100 ml தயிர் ஊற்றிக்கலாம். 200 ஊற்றுவாங்க, நமக்கு 100 போதும். ஏன்னா நம்ம தக்காளி நிறைய சேர்க்குறோம், அதனால். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கலாம். எண்ணெய் பிரிய வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து 400 கிராம். தக்காளி நல்லா மசிய வதக்கணும். தக்காளிக்கு வதக்கிறதுக்கு நம்ம வந்து உப்பு எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கறி போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு போட்டுக்கலாம் உப்பு. தக்காளி மையம் மசிஞ்சிச்சு, நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ நம்ம வந்து இந்த சொம்பால் 2 சொம்பு அரிசி போட்டோம். இப்போ நம்ம 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டாவது சொம்பு தண்ணி ஊற்றுறோம். இது வந்து ஒரு கிளாஸ், 2 சொம்பு, ஒரு சொம்புக்கு 1 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுறோம். இதே நம்ம வந்து சாப்பாடு அரிசியாக இருந்தால் 1க்கு 2 ஊற்றணும். இது பிரியாணி தானே, ஏற்கனவே வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிருக்குல்ல, தயிர்லாம் வதங்கிருக்குல்ல, அதனால் அதில் இருக்க தண்ணியே இது நமக்கு போதுமானதாக இருக்கும். இது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு கறி போட்டுட்டு எப்படி நல்லா கொதிக்குது பாருங்கள் தண்ணி. ஒரு கிலோ பிரியாணினா 2 கிலோ, 1 கிலோ பிரியாணினா 2 ஸ்பூன் உப்பு போடணும். ஏன்னா நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போட்டோம். இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கிளறிட்டு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மூடிட்டு ஸ்பீடாகவே இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் ஸ்பீடாக இருக்கட்டும். ஒரு புகை வந்தோடனே ஸ்லோ. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. அப்படியே லைட்டாக உடச்சி விடாமல் லைட்டாக கிளறிட்டு உப்பு காரம் பார்த்துடுவோம்.